மாலை நாளிதழ் உலக மக்களின் ஒருமித்த குரல் மக்கள் குரல். அரசியல், ஆன்மீகம், அறிவியல், கல்வி, மருத்துவம், பொருளாதாரம், சினிமா, விளையாட்டு உள்ளிட்ட உலக செய்திகளை ஒருங்கிணைந்து தரும் ஒரே மாலை நடுநிலை நாளிதழ் மக்கள் குரல். விலை ரூபாய் 3 மட்டுமே. உங்கள் செய்தி விளம்பரங்களை தந்து நீங்கள் பயன்பெறுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள மக்கள் குரல் .net இணையதளத்தில் இணைந்திருங்கள். உலக மக்களின் ஒருமித்த குரல் மக்கள் குரல். மக்கள் குரல். பேரிகார்டு உள்ள நில்லுங்க எல்லாரும். பதாகைகளை முன்பக்கம் பிடிக்க வேண்டியது இருப்பதனால் கொடியை பின்புறமாக பிடிங்க. கொடி வச்சிருக்கவங்க பின்னாடி போங்க. கொடி வச்சிருக்கவங்க பின்னாடி போங்க. கொடியெல்லாம் கொஞ்சம் பின்னாடி போங்க. இது பதாகை மாவட்ட நிர்வாகிகளை தவிர்த்து யாருமே பேரிகார்டுக்கு இந்த பக்கம் யாருமே வரக்கூடாது. நன்றாக பிரிந்து நின்றுங்கள். ஒரே மொத்தமா தெரிகிறதுனால மீடியாவுக்கு சரியான முறையில் அதை தெரியப்படுத்த முடியல. நல்லா பிரிஞ்சு நின்னுங்க. அனைவரும் பிரிஞ்சு நின்னுங்க. பேரிகார்டுக்கு கொடியை பின்னாடி கொண்டு போயிடுங்க. கொஞ்சம் அகண்டு நின்னுங்க. நீங்க மொத்தமா நிக்கிறதுனால வந்திருக்கக்கூடிய வரையை புரிந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் எண்ணிக்கை குறைவாக இருக்காது. எல்லாரும் பிரிஞ்சுட்டு நின்னுங்க. கஷ்டப்படுறீங்க. கருப்பு பண ஒழிப்பு, கள்ளப்பண ஒழிப்பு என்ற பெயராலே 1000 ரூபாய் 500 ரூபாய் நோட்டுகளை செல்லாததாக ஆக்கி சரியான திட்டமிடுதல்கள் இல்லாத காரணத்தால் நாடு முழுக்க மக்கள் பெரும் அவதிக்கும் அல்லல்களுக்கும் ஆட்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதுவரை 47க்கும் மேற்பட்ட மக்கள் மரணமடைந்திருக்கிறார்கள், உயிரிழந்திருக்கிறார்கள். உண்மையாக இன்றைக்கு மிகப்பெரிய பாதிப்புக்கு ஆளாகி இருப்பது இந்த கருப்பு பண ஒழிப்பில், கள்ளப்பண ஒழிப்பில் உழைப்பாளி மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் தவிர கருப்பு பணத்தோடும் கள்ளப்பணத்தோடும் இருப்பவர்களை ஒரு சின்ன சலனம் கூட படுத்தவில்லை இந்த திட்டம். ஆக இந்த திட்டத்தின் மூலமாக சாமானிய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் உண்மையை தவிர கள்ளப்பணம், கருப்பு பணம் வைத்திருப்பவர்கள் மகிழ்ந்திருக்கிறார்கள், அவர்கள் வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். கருப்பு பணத்திலே உழலக்கூடிய மிகப்பெரிய நடிகர்கள் ஒரு மிகப்பெரிய இந்தியாவை, புதிய இந்தியாவை படைத்து விட்டதாக அதை வரவேற்கிறார்கள். ஆக இந்த திட்டம் என்பது முழு தோல்வி அடைந்த திட்டமாகத்தான் இன்றைக்கு படுகிறது. நிதியமைச்சர் அருண் ஜேட்லி அவர்கள் சாமானிய மக்களினுடைய திருமணத்திற்கு 2.5 லட்சம் ரூபாய் எடுக்கலாம் என்று சொல்லியிருக்கிறார். அதுவும் எடுக்க முடியாத சூழல் இன்றைக்கு வங்கிகளிலே நிலவுகிறது, பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் பாஜகவினுடைய முன்னாள் அமைச்சர் ஊரறிந்த கருப்பு பண முதலை ஜனார்தன் ரெட்டியினுடைய மகள் திருமணத்துக்கு 650 கோடி ரூபாயில் திருமணம் நடந்திருக்கிறது. இது எவ்வளவு பெரிய அநீதி! இதை பற்றி கண்டிப்பதற்கோ இதை பற்றி கேள்வி கேட்பதற்கு கூட இந்த சட்டத்தினுடைய இந்த ஆட்சிக்கு எந்த விதமான நியாயமும் இல்லாமல் தெரிகிறது என்று சொன்னால் இந்த நாடு எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது? மிகப்பெரிய அவலங்கள் இன்றைக்கு இந்த நாட்டில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. உடனடியாக 4500 இருந்ததை 2000 குறைத்திருக்கிறார். இது இன்னும் மக்களை மிகப்பெரிய அவலத்துக்கு ஆளாக்கி கொண்டிருக்கிறது. மக்களுக்கு கருப்பு மை வைக்கக்கூடிய இந்த நிலை என்பது மக்களை அவமானப்படுத்தக்கூடியது. உடனடியாக மத்திய அரசு இதனை திரும்ப பெற வேண்டும். இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் அதைத்தான் வலியுறுத்தியிருக்கிறது. இன்றைக்கு மத்திய அரசு, மோடி தலைமையிலான அரசு எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை இன்றைக்கு நாட்டில் மக்கள் கலவரத்தில் இறங்குவதற்கான ஒரு சூழலை உருவாக்கிவிடும் என்று
உச்சநீதிமன்றம் இன்றைக்கு எச்சரித்திருக்கக்கூடிய சூழலை கருத்தில் கொண்டு மத்திய மோடி அரசு உடனடியாக இந்த திட்டத்தை திரும்ப பெற வேண்டும். செல்லாமல் ஆக்கப்பட்ட ரூபாய்கள் மீண்டும் செல்லுபடியாகக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இன்றைய தினம் ரிசர்வ் வங்கியை முற்றுகையிடக்கூடிய போராட்டத்தை மனிதநேய மக்கள் கட்சி நடத்துகிறது. மோடி அரசை மோடி அரசை மோடி அரசை மோடி அரசை அன்னையாக கண்டிக்கின்றோம் மக்கள் கட்சி ரிசர்வ் வங்கி முற்றுகை மனிதநேய மக்கள் கட்சி ரிசர்வ் வங்கி
டிஜிட்டல் பேனர் என்றாலே மெகா டிஜிட்டல். அரசியல், சினிமா, வியாபார, விளம்பரம், பேனர்கள் செய்ய மவுண்ட் ரோட் சிந்தாதிரிப்பேட்டை கேசினோ தியேட்டர் பின்புறம், அடையாறு கணபதிராம் தியேட்டர் அருகிலும் மற்றும் கோயம்பேடு விஜயா பார்க் ஹோட்டல் அருகிலும். செல் 9444007466.